வணக்கம். இது உங்க நூப் ட்ரேடர் தமிழ். இந்த பதிவுல வர எதுவுமே டிப்ஸோ, கால்ஸோ கிடையாது. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையோ, இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டையோ கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டாடா மோட்டார்ஸ் ஹோல்ட் பண்றவங்களா இருப்பீங்க. நானும் உங்கள ஒருத்தன் தான். ஸோ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, உண்மையாவே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் குருவான ஆனந்த் சாரா இருக்கட்டும், இல்ல இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் நம்ம கிரே ஆன்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, கரெக்டான டைம் டு இன்வெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆனந்த் சார் ஹாக்கி பேட்டை தூக்கிட்டு ஓடிடலாம் 7 கீழே போனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாகவே இது சீப்பாக தான் இருக்கா? வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது? இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? அண்ட் நான் டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது எவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரண்டாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 790 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோட்டைச்சாமி தலைகீழ தான் குதிப்பேங்கிற மாதிரி மேலேருந்து குதிச்சுட்டு இருந்திருக்கேன். இவன் சின்னதாக லைட்டாக ஒரு ரிவர்ஸல் காட்டுறான். இது எந்த அளவுக்கு நம்பலான்னு தெரியல. ஏன்னா பெரிய அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காலாம் அவ்வளோ வேல்யூமும் பெருசாக ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் ஆகலை. ஸோ அப்படியே தான் மெயின் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஏறினதுனால மேபி கூட சேர்த்து இழுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஏற எதுவும் இல்லை. பெருசாக ஸ்பெசிஃபிக்காக பையிங் இன்னும் வர ஆரம்பிக்கல டாடா மோட்டார்ஸில். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 826 பக்கத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது. ஸோ அதை உடச்சிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட்டுன்றது ஒரு 600 டு 590 ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. வீக்லியில் பார்த்தா தெரியுங்க. ஸோ இந்த ரேஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 600. அண்ட் என்ன வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி, அதாவது 2,90,000 கோடியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வெறும் 8, ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் மெய்டன் பிஏ 16, ஆனால் ஸ்டாக் ட்ரேட் ஆகிறது 8. கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு மெய்டன் பிக்கு வந்தாலே அது டபுள் ஆகிடும். 790ங்கிறது கிட்டத்தட்ட 1,500 மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது மெய்டன் பிக்கு வந்தால். மெய்டன் பிங்கிறது 3 வருஷத்துக்கு வச்சுருக்காங்க. இப்போ 5 வருஷத்தில் வச்சோன்னா மெய்டன் பி வந்து 17, 3 வருஷத்தில் வச்சா 16. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வருமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தெரில. மேபி இப்படியே ட்ராவல் ஆச்சுன்னா மெய்டன் பீக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி 10க்கு வந்துடும். ஸோ ட்ரேட் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்டாக் அண்டர் வேல்யூடாக இருக்குது. அண்ட் காம்படிட்டர் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, பியர்ஸ்லேயே இவர் தான் டாடா மோட்டார்ஸ் தான் ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஷாக்கு. ஆனால் மார்க்கெட் கேப்பில் இருக்கிறதுல இதுதான் அதிகம். ஏன்னா இதில் 2 வெஹிக்கிள் இருக்குது, அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 இணைஞ்சிருக்கு. இந்த பியர்ஸில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் காட்டியிருக்காங்க. இசுசு, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரி. ஸோ அவங்களால நல்ல ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது காம்படிட்டராக நம்ம ஒரு மாருதி சுசுகி அந்த மாதிரி எடுத்துட்டா கூட, ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னாலும் 24 பியில் இருக்குது, எம்என்எம் 31 பியில் இருக்குது, ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 பியில் இருக்குது. எல்லாமே பயங்கரமான பியில் தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதோட மெயின் பி பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்லா கம்பெனியோட சேர்த்து 25ல் இருக்குது. ஆனால் டாடா மோட்டார்ஸ் இன்னும் 8 பியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2 வகையில், இது கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தாலும் சரி, பேசஞ்சர் வெஹிக்கிளில் பார்த்தாலும் சரி, பி வைஸ் ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்படியே டபுள் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட இது எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது. அதாவது 1,88 கோடியிலேருந்து இப்போ 437 கோடி வரைக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க சேல்ஸை. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ன்றது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 9,000 கோடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 30,000 கோடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ட்ரிபிள் ஆகிடுக்கு. அண்டு முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாகவே ஒரு நல்ல டைம் டு அக்குமுலேட் அப்படின்ற ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாடா மோட்டார்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரில் வந்து லோகோ மாற்றிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆப்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. பழைய ஜாகுவாரோட லோகோ வேறு மாதிரி இருக்கும். உண்மையாக முன்னாடி இருக்க அந்த பொம்மைலாம், ஐ மீன் அந்த சிங்கத்தோட பொம்மை எம்எல்எம் சூப்பராக இருக்கும். பட் பார்ப்போம், இது வந்து ஈவிக்கு மாற்றுறதுனால இது மாற்றுறாங்க. ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது போக போக தான் தெரியும். அண்டு இது வந்து அதாவது இந்த அக்டோபரோட சேல்ஸ் டேட்டா, அதாவது இந்த நம்ம தீபாவளி இருந்துச்சுல அந்த டைமில் உள்ள ஒரு சேல்ஸ் டேட்டா. ஈவியில் டாட்டா மோட்டார்ஸ் செம்ம டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மாடல்ஸ் ரொம்ப நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. ஈவியில் தான் நான் சொல்கிறது, மற்றதில் இல்லை. மற்றதுலலாம் எப்பயும் போல் மாருதியும் மஹேந்திரா இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ்யூவியில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் 6,125 கார் சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜி தான், அது கிட்டத்தட்ட 2,500. கேப்பை மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட 4,000 கார் எக்ஸ்ட்ரா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவி செக்டரில். அண்ட் இது வந்து ஜூலை மந்த்துக்கானது. ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹூண்டாய் கிரிட்டா வந்து 17,000 கார் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் மட்டும்
நம்ம டாட்டா பார்த்தீங்கன்னா, டாட்டா பஞ்ச் கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட்ல இருந்தது. இப்ப அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு, தேஞ்சு, தேஞ்சு கீழ 4வது இடத்துக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 16,000 கார் சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 7வதா தான் இருக்கு நம்ம டாடா நெக்ஸான். ஸோ மாருதி ஸ்விஃப்ட், கிரெட்டா, வேகனாருக்கு அப்புறம் தான் பஞ்சே வருது. இதில எனக்கு தெரிஞ்சு மகேந்திராவே இல்ல. மகேந்திரா ஸ்கார்பியோ இங்க இருக்கு. பட் எஸ்யூவில மகேந்திரா டாப்புங்க. எஸ்யூ 300 பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு. மகேந்திரா பொறுத்தவரைக்கும். அதுதான் அத வந்து இன்னும் நல்லா மேல பிரீமியமா கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து அடிக்கடி மாறுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பஞ்ச் தான் ரொம்ப நல்லா சேல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப கீழ இறங்கியிருக்கு. ஸோ பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. இது வந்து அக்டோபர் சேல்ஸ் டேட்டா. டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லாம மத்த எல்லா ஷேர்ஸும் ஐ மீன் மத்த எல்லா கார்ஸும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல மாருதி தான் டாப்ல இருக்காரு. ஆனா என்னன்னா, இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5% கீழ விழுந்திருக்கு அவங்க சேல்ஸு. டாடாக்கு 0.4 விழுந்திருக்கு. மகேந்திரா பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? 24% ஏறிருக்கு. காரணம் என்னன்னா, மகேந்திரா எஸ்யூவி பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஹூண்டாயில பார்த்தீங்கன்னா, கிரெட்டா நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதனால மேல வந்துட்டு இருக்கு. கியாலாம் நான் பார்க்குறப்போ ரொம்ப அடிச்சு நொறுக்கிட்டு இருந்துச்சு வந்தப்ப. இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் இறந்துட்டு இருக்கு. ஸோ, இது வந்து ஒரு சைக்கிளிக் மாரி அப்பப்ப மேல கீழ போயிட்டே தான் இருக்கும். ஒரே ஆள் மேல நிப்பாங்கன்லாம் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி மாருதி தான் மேல நின்னுட்டு இருக்காங்க. சேல்ஸ பொறுத்தவரைக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது நான் வந்து இது 200ல அந்த ரேஞ்சுல வச்சிருந்தேன். இந்த இடம் தான். கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன வந்ததுன்னா, இந்த மாரி கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ ஆக்க போறோம் அப்படின்னு 2021 வந்துச்சு. அப்போ 200லேருந்து கட் ஆகி டக்குன்னு மேல வந்துச்சு. அண்ட் அங்கருந்து இங்க இந்த இடத்துல ஜேஎல் அக்விசிஷன் அதெல்லாம் நடந்தது. அப்புறம் இங்கேருந்து நாங்கலாம் ஈவிக்கு பயங்கரமா மாற போறோம் அப்படின்னு சொன்னோனே, அந்த டைம்ல டாடா மட்டும் தான் டக்குன்னு ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இல்ல. நம்ம இதில இந்தியால ஃபர்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் தான் ஈவி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ மீன் நான் வந்து 4 வீலர்ல சொல்றேன். மேபி இது சப்ஜெக்ட் டூ செக் பண்ணணும். கண்டிப்பா மேபி ராங்கா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டா இல்லாம இருக்கலாம். பட் பெரிய மேஜர் கம்பெனி டக்குன்னு ஈவிக்கு மாறுனது டாடா மோட்டார்ஸ். அதுதான் இங்க பூம். சரியான பூம். டக்குன்னு 200லேருந்து கிட்டத்தட்ட 600 போச்சு. அப்படியே கொஞ்ச நாள் ஆசிலேஷன் ஆச்சு. டக்குன்னு அங்கேருந்து ஒரு அப்பு சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த இடத்துல டாடா பஞ்ச் பயங்கரமான சேலு. சட்டுன்னு மேல வந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் டல்லா இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் கீழ அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சப்போர்ட் 600ல இருக்குங்கிறது என்னோட கருத்து. டாடா மோட்டார்ஸ் வந்து டெத் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ, அத நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். எடுக்கிற மாரி இருந்தா ஷேர. ஏன்னா டெத் கிராஸ் வந்து வேற ஒண்ணும் இல்லங்க. 50 அதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும், 100 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கீழ கட் ஆச்சுன்னா, அதாவது 50 டேஸ் வந்து 100 டேஸ் கட் ஆச்சுன்னா, டெத் கிராஸ் ஓவர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அது நடந்திருக்கு. ஸோ, இது வந்து நார்மலாவே ஒரு ஷேர் நடக்குதுன்னா, திருப்பி டக்குன்னு மேல வராது அப்படின்ற ஒரு கருத்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ, அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது கட் ஆகிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல. நெறைய ஷேர் கட் ஆகி கீழ இறங்கிட்டு தான் இருக்கு. அண்ட் கார் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து ஜேஎல்ஆர் அக்விசிஷன் பண்ணாங்களோ, டாடா மோட்டார்ஸோட டிசைன்ஸ்லாம் பயங்கர பக்காவா இருக்கு. இப்போ நம்ம வந்து டாடா பஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். இதான் பயங்கரமா சேல் ஆயிட்டு இருந்தது. லைக் ஆல்டோக்கு நிகரா. ஸோ, ஆல்டோ கன்சிடர் பண்ணா கொஞ்சம் ஒரு 1,00,000 2,00,000 எக்ஸ்ட்ரா போட்டு இத கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. கார் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல. இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர்ல பாருங்க எவ்வளோ அழகா மாத்திருக்காங்க. பழைய டாடா எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாத்திருக்காங்க பாருங்க உள்ள இன்டீரியர். சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல. இப்ப நான் பார்க்கறது டாடா ஹேரியர். ஸோ ஹேரியர் பாருங்க எவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சஃபாரி மாரி தான். பயங்கர ஜைஜான்டிக்கா இருக்கு நேர்ல பார்க்குறப்போ. இந்த காரு. இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பாருங்க எவ்ளோ அழகு இங்க பாருங்க. இந்த கைப்பிடி பாருங்க எவ்ளோ அழகா பண்ணியிருக்கானுங்க. எல்லாம் ஜேஎல் அக்விசிஷனுக்கு அப்புறம் சூப்பரா மாறிடுச்சுங்க காரு. இங்க பாருங்க நடுவுல கப் ஹோல்டர்லாம் வந்திருக்கு. என்ன நாம வந்து சேல்ஸ்மேன் மாரி பண்ணிட்டு இருக்கோம். பட் உண்மையா ரொம்ப நல்லா வந்திருக்குங்க காரு. அதுக்கப்புறம் நான் ரீசென்ட்டா இம்ப்ரெஸ் ஆனது இவங்களோட கர்வ் தான். இந்த கர்வ் மாடலு ஈவிலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. இது என்ன ஒரு விஷயம்னா, 10,00,000 தான் பேஸ் வேரியன்ட். ஸோ, ஒரு நல்ல இடம். இப்ப ரீசென்ட்டா கூட எல்லா நியூஸ்ல வரது என்னன்னா, மக்களோட பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லாரும் 10,00,000 கீழ இருக்க கார் யாரும் பெருசா எடுக்க மாட்றாங்க. பணம் உள்ளவங்க தான் இன்னும் நல்ல கார் எடுக்குறாங்க. 10,00,000க்கு மேல இருக்க கார் தான் எல்லாமே ஐ மீன் சேல்ஸ் நல்லா போய்க்கிட்டு இருக்குன்றத சொல்றாங்க. இது நியூஸ் வந்தது. அதில அந்த வகையில பார்த்தீங்கன்னா, டாடா கர்வ் சூப்பரா இருக்கு. நீங்க யாராவது டெஸ்லா ரீசென்ட்டா ஒரு மாடல் 3ன்னு நெனைக்கிறேன். அதோட டெயில் எண்ட் இப்படி தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பரா வந்திருக்கு உண்மையாவே மாடலு. டாடா கர்வ். அடுத்தது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான். ஸோ, இதில என்னன்னா, இதில நம்ம பார்க்க வேண்டியது ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி பிஇ வேல்யூ சூப்பரா இருக்குங்க. அதில மாற்று கருத்தே இல்ல. பேசஞ்சர் வெஹிக்கிளும், கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பிரிக்க போறாங்க. அதாவது ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. ஸோ, அது ஒரு நல்ல நியூஸ் என்ன பொறுத்தவரைக்கும் டாடா மோட்டார்ஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஇல இவங்க காம்படிட்டர பொறுத்தவரைக்கும் இவங்க தான் ரொம்ப லோ பிஇல இருக்காங்க. ஸோ, இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பொறுத்தவரைக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு. இதெல்லாம் தான் ப்ரோஸ் நான் பார்த்தது. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல சேல்ஸ் வந்து முன்ன பின்ன மாறுதுங்க. ஸோ, குவார்டர் ஆன் குவார்டர் போட்டிருக்கேன். முன்ன பின்ன அப்பப்ப மேல கீழ இந்த மாரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கார்ஸோட சேல்ஸ் கம்மியாகுது. அது மட்டும் இல்லங்க நம்ம மறக்கக்கூடாது. அடுத்த 1 இயருக்கு
யூகேல எந்த விதமான ஒரு ஜேஎல்ஆர் சேல்ஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜாகுவாரும் சேல்ஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க யூகேல. ஏன்னா ஃபுல்லாக ஈவிக்கு மாத்திரன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா எவ்வளோ இவங்க யூனிட் செல் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8125 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க லாஸ்ட் செப்டம்பர், அதாவது 23 செப்டம்பர். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,800 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க ஜேஎல்ஆர். ஸோ இது மிகப்பெரிய நம்பர் தான். இந்த நம்பர் இப்போ வந்து இடிக்க போகுது. அதெல்லாம் மார்ஜின் இதில் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது கண்டிப்பாக இதோட மார்ஜின் வந்து இடிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய காணா பார்க்குறேன். அடுத்த 1 இயருக்கு கண்டிப்பாக இது சேல்ஸ் வேரி ஆகும். ஸோ அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்யூவி வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. டாடா மோட்டார்ஸ் அது ஒத்து தான் ஆகணும். எஸ்யூவி பொறுத்த வரைக்கும் 2 தான் இப்போதைக்கு எர்டிகா அடிச்சு தும்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட மஹேந்திராவோட எஸ்யூவி வந்து ஐ திங்க் 300 நினைக்கிறேன், 300 700 அதுதான் பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், பீப்புளோட பர்ச்சேஸ் பவர் கம்மியாகிட்டே வருது. அது முக்கியமாக ஒரு கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம். 2வது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க நம்மளோட கமர்ஷியல் வெஹிக்கிள் டாடா மோட்டார்ஸு. ஸோ அதுவும் பார்த்தாகணும். ஏன்னா அசோக் லைலாண்டோ இப்போ ரீசெண்ட் ஈச்சர் கூட சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தில். கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்தளவுக்கு டாடா மோட்டார்ஸ்னால பார்க்க முடியல. ஏன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளும் இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா 78,000 கோடி கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து வருது. அதில் பேசஞ்சர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 2,91,000 கோடி ஜேஎல்ஆர்லேருந்து மட்டும் வருது. டாடா மோட்டார்ஸ் அதாவது டாட்டாவோட பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 50,000 கோடி தான் வருது. இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜேஎல்ஆர் தான் பயங்கரமான கான்ட்ரிபியூட்டர். மறக்கக்கூடாது. யூகேல அடுத்த 1 இயருக்கு இவங்க வந்து நிறுத்த போகிறாங்க சேலை. ஸோ கண்டிப்பாக அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடியாகும். அதனால தான் ஷேர் எனக்கு தெரிஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுமாங்கிறத நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ நாம் எப்பயும் பார்க்குற மாதிரி நம்மளோட குரு ஆனந்த் சாராக இருக்கட்டும், நம்ம நல்ல இன்ஃப்ளூயன்சர் கிரேன் சாராக இருக்கட்டும், இவங்களாம் சொல்கிற மாதிரி ஷேர் நல்ல வேல்யூவில் சூப்பராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. சூப்பரான வேல்யூ, எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் என்ன கன்சர்ன் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு தெரியுதுன்னா, அடுத்த 1 இயருக்கு யூகேல அவங்கள எந்த விதமான சேல் இருக்க போகிறதில்ல. 10,000 யூனிட் கிடையும். அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி தான் அதிகம். சொல்லப்போனால் நம்ம போன இதிலே பார்த்துருப்போம், போன ஸ்லைடில் பார்த்துருந்தோம். ஜேஎல்ஆர் தான் பயங்கரமான கான்ட்ரிபியூட்டர். ஸோ கண்டிப்பாக அது அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேல்யூஷன் நல்லா இருந்தாலும் இங்கே ப்ராஃபிட் குறைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பியும் ஏறிடும், ஆர்ஓஇ குறைஞ்சிரும், ஆர்ஓசியும் குறைஞ்சிருங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அண்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எந்த விதமான பையோ செல்லோ கால் கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி 825 என்னோட 40% அமௌண்ட்டை உள்ளே இறக்கிட்டேன். டாடா மோட்டார்ஸ்க்குன்னு வச்சுருக்கிறத நான் ஆல்ரெடி 200 வச்சுருக்கேன். மறுபடியும் இந்த இடத்துல 700 820க்கு வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்து எனக்கு தெரிஞ்சு அதாவது 820லேருந்து 600 வரைக்கும் டெய்லி 1% 2% விழுந்ததுன்னா அன்னைக்கு போய் 1 ஷேரோ 2 ஷேரோ கன்சிடர் பண்ணுவேன். அங்கே வந்து என்னோட 30% அமௌண்ட்டை நான் போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் சப்போஸ் 600க்கு இது வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல என்னோட பேலன்ஸ் இருக்க 40% போடுவேன். மறக்காதீங்க, நான் ஒரே ஷேரில் என் ஃபுல் காசும் போட மாட்டேன். இதுக்குன்னு ஒதுக்கி இருக்க ஒரு சில அமௌண்ட்டை மட்டும் அதில் 40% இப்போவும் 820ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த 30% ஒன்றா வாங்குவேன். 600க்கு வந்துச்சுன்னா அடுத்த 40% இறக்குவேன். இதுதான் என்னோட ஐடியா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.